எந்த நடவடிக்கையுமே தான் நம்ம எடுத்த மாரி தெரியலையே. அவரு போய் ஏதோ பைசன் படம் பார்த்ததா தானே நம்மளுக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. விவசாயிகள் வந்து நெற்பயிர்கள் வந்து அழிஞ்சிருச்சு அப்டின்னா, நம்ம அதுக்கு முன்னாடியே அதுக்கான ஏற்பாடுகள நம்ம செஞ்சிருக்கணும். இல்ல அப்டின்னா, அவங்களுக்கு அந்த மாரியான ஒரு அழிவு ஏற்படும் பொழுது, அதற்கு தமிழக அரசு வந்து போதிய நிவாரண உதவியாவது வழங்கியிருக்கணும். இல்ல அப்டின்னா, இது போன்று நடக்காம இருப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன செய்யலாம் வருங்காலத்துல? அதுக்காவது திட்டமிடல் செஞ்சு, இது போல நடக்காது அப்டிங்கிறத உறுதியாவது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு குடுத்துருக்கணும். எதுவுமே இல்லையே. பைசன் படம் பார்த்துட்டு, தமிழக முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும் ரிவ்யூ தான் குடுக்குறாங்க. அந்த நிலையில தான் தமிழக அரசு செயல்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு தளபதி அவர்கள் இன்னைக்கான இதுலயுமே அவர் வந்து அறிக்கை குடுத்திருக்காரு. கண்டன அறிக்கை. திமுக அரசிற்கு எதிர்ப்பு வந்து ரொம்ப செழித்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. உண்மைதானே இன்னைக்கு எல்லா வகையிலுமே. இன்னைக்கு எந்த இடத்துல மக்கள் இன்னைக்கு திருப்தியா இருக்கிறாங்க? எல்லா துறையிலுமே மக்கள் இன்னைக்கு திருப்தியற்று தான் இருக்கிறாங்க. ஒரு மழைக்கு வந்து இன்னைக்கு வந்து தாங்க மாட்டேங்குது. அது எப்பவுமே இருக்கிற காலம். இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதிமுகவ அவ்ளோ கடுமையாக விமர்சித்தார்கள். இல்லையா? மழைநீர் இதுவாகல, இவங்கலாம் என்ன ஆட்சி நடத்துறாங்க? என்ன பண்றாங்க? நாங்க தேக்க விடலாம். இப்ப என்ன பண்றாங்க இவங்க? அதே நிலைமை தான். திரும்ப இவங்களும் மோட்டார் தூக்கிட்டு வந்துட்டு நிக்கிறாங்க. ஒரு நிரந்தர தீர்வுங்கிறதே இல்ல.